ரோட்டு கடை ஸ்டைலில் மசாலா பூரி வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் சூடானதுமே எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு பொரிஞ்சதுமே கட் பண்ணி வச்ச வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போனதுமே ஆற வச்சு ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச மசாலா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான மசாலா வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து வேக வச்ச பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் கொதிச்சதுமே மல்லி இலை தூவி இறக்கணும்னா பட்டாணி மசாலா ரெடி ஆகிடும். சைட்லேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக பூரியை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பிளேட்டில் வந்து பூரியை நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுட்டு அது மேலே வந்து கார்ன் தூவி விட்டுட்டு ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டாணி மசாலாவும் மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வெங்காயம், கொத்தமல்லி வந்து தூவி இறக்கணும்னா மசாலா பூரி ரோட்டு கடை ஸ்டைலில் வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள்.